நல்ல பணவரவு, லாபம், ஆதாயம் இது எல்லாமே வரப்போகுது. அது இல்லாம 11ல வந்து சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. உங்களுக்கு 11 குடையவர் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்காரு. 11ஆம் இடம்ங்கிறது தான் வந்து லாபஸ்தானம். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ அந்த இடத்துல சூரியன் வராரு. இது ஒரு நல்ல அமைப்பா. கெரியர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள நீங்க அதில ஃபோக்கஸ் பண்ணுங்க. எந்த இடத்துல சண்டை இருக்கோ, எந்த இடத்துல நிம்மதி இல்லாம இருக்கோ, அந்த இடத்த தவிர்த்துட்டு உங்களுக்கு சந்தோஷத்த கொடுக்கக்கூடிய இடத்த நோக்கி நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே கட்டாயம் உங்களுக்கு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இந்த மாசத்துல உறுதி செய்யப்பட்டதா. தொழிலை பொறுத்த வரைக்கும் புதுசா நிறைய வாய்ப்புகள் வரும். புது பார்ட்னர்ஸ் கிடைக்கிறது, புதுசா தொழில் தொடங்குறதுக்கு உண்டானதெல்லாம் இந்த மாசம் நீங்க கட்டாயம் நீங்க பண்ணலாம். தாராளமா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இவ்வளவு நாளா தடைகள் இருந்தாலுமே அந்த தடையெல்லாம் இப்ப பிரேக் ஆயிரும். அடுத்தது உங்களோட வளர்ச்சியை நோக்கி தான் போகும். அதே மாதிரி பாக்கிய அதிபதி புதனும் வந்து 31ஆம் தேதி, அதாவது 8வது மாசம் 31ஆம் தேதி வந்து கடகராசியில இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆயிடுறாரு. சுக்கிரனும் வந்து ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வந்து உங்களுக்கு 9ல இருந்து 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த கிரக நிலைகள் எல்லாமே உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. உங்களுக்கு தொழில்னாலும் சரிங்க, உத்தியோகனாலும் சரி, நல்ல வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய மாதம் தான் இந்த ஆவணி மாதமா இருக்க போகுது. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ஆவணி மாதம் அப்படிங்கிறது வந்து நிறைய நீங்கள் இன்கம்மை அதிகப்படுத்திக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. 2, 7 கூடைய செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்குது, அதுவும் சனியோடைய பார்வையில். அப்போ என்னென்னா குடும்பத்தில் மட்டும் வழக்கம் போல் ரொம்ப அமைதியாக போங்க. உங்களுடைய பேச்சுக்கள் எடுபடாது, அல்லது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வரக்கூடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப அமைதியாக போங்க. 2வது